வணக்கம். இது வேல்ட் இந்தியா தமிழ். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துல அஜித்குமார்ங்கிறவரை அடிச்சு கொன்னாங்க இல்லையா காவலர்கள், அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். திண்டுக்கல் மாவட்டத்துல கலைக்கல்லூரில நகிதா என்பவர் வேலை பார்த்து வராங்க. இவங்க மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. எதனால காரணம்னா, இந்த அஜித்குமாருக்கு வழக்கு தொடங்கினதே அவங்க தான். ஏன்னா அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் நிறைய நகை போட்டு ஒரு நாய்க்குட்டியோட ஒரு போட்டோ வைரல் ஆகி வருது. அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னன்னு பரபரப்பாக பேசப்படுகிறது. இந்த வழக்கில் கேஸ் வந்தோன்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அஜித்குமாரை கூட்டு போய் விசாரிக்கிறதுக்கு கூட்டு போயிருந்திருக்காங்க. கூட்டு போனப்போ பார்த்தீங்கன்னா அவங்க டார்ச்சர்லேயே அவங்க இறந்துருக்காங்க விசாரிச்சதுல. ஆனால் காவலர்கள் தான் அடித்து கொண்டதாக மக்கள் தரப்பில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பல்வேறு கண்டனமும் தெரிவிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. குமார் இருக்காரு பாத்தீங்களா, அவர் பிரேத பரிசோதனைக்கு கொண்டு போயிருக்காங்க. அப்பதான் இந்த 5 காவலர்களையும் கொலை வழக்கு அதை பதிவு பண்ணி அந்த 5 காவலர்களையும் ஜெயில அடைச்சிருந்திருக்காங்க. இதெல்லாம் காவலர்களையே கைது பண்ணப்ப நக்கிதா மேல ஓவரா அவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அப்பதான் பாத்தீங்கன்னா சந்தேகப்பட்டு அவங்க ஏற்கனவே அவங்க மேல கேஸ் ஏற்பட்டது நிலுவையில் இருந்திருக்கு. ஏன்னா திருமங்கலத்தை சேர்ந்தவர் ஒரு ஐயா கிட்ட 16 லட்சம் இடம் வாங்கி தருவதா சொல்லி 16 லட்சம் மோசடி பண்ணியிருக்காங்க. இந்த மோசடி பாத்தீங்கன்னா 2011 நடந்திருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா துணை முதல்வர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி 2010 அதுல ஒரு 10 லட்சம் அவங்க மோசடி பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஏற்பட்டது எஃப்ஐஆர் வந்து இவங்க மேல நிலுவையில் இருக்கு கேஸ். திருப்பி கேட்டோன்னே அவங்க குடும்பத்தினரே மிரட்டிருக்காங்க நகிதா. பாத்தீங்கன்னா மதுராபுரம்ங்கிற கோயிலுக்கு அவங்க அம்மா சிவகாமியை கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. அப்பதான் அங்க திருட்டு அரங்கேறி இருந்திருக்கு. திருட்டு அரங்கேறப்பதான் அஜித்குமாரை அவங்க கேஸும் கொடுத்து இப்ப அஜித்குமாரும் உயிரா இருக்காரு. இந்த மதுராபுரம் கோயிலுக்கு கூட்டு போனாங்கன்னு சொன்னோம்ல சிவகாமி அம்மாவை, அவங்கள நாற்காலியில தள்ள சொல்லி அஜித்குமார் கிட்ட பேசியிருந்திருக்காங்க. வீல் சேர் வேணும்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கு அஜித்குமார் 500 பணம் கேட்டிருக்காரு. அப்பதான் நக்கிதா சொல்லியிருந்திருக்காங்க 100 தான் பணம் தருவானு. அதுல 2 பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டனாலதான் இந்த நக்கிதா என்ன பண்ணியிருக்காங்க, நகை காணு பொய் வழக்கு போட்டதாக கூறப்படுகிறது. புகார் கொடுத்தது இல்லாம இந்த அஜித்குமார் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்களா, ஐஏஎஸ்ட இவர் கடுமையாக அடித்து உதைத்து விசாரணை பண்ணுங்கன்னு ஐஏஎஸ் வரைக்கும் இவங்க புகார் அளிச்சிருந்திருக்காங்க. அவங்க டார்ச்சர்லயே அவங்க இந்த அடி அடிச்சிருந்திருக்காங்க அஜித்குமார். நக்கிதா யாருன்னு பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை சேர்ந்த ஆலம்பட்டி சேர்த்தவங்க தான் இந்த நகிதா. இவங்க பாத்தீங்கன்னா இவங்க தந்தை வந்து அரசு ஊழியரா இருந்திருக்காரு. அதே மாதிரி இவங்க நகிதா பட்டம் பெற்று திண்டுக்கல் மாவட்டம் அங்க வந்து கலைக்கல்லூரில் ஒரு ஆசிரியரா பணிபுரிஞ்சு வந்துட்டு இருக்காங்க நகிதா. போல இந்த நகிதா குடும்பத்துல பல கேஸ் எஃப்ஐஆர்ல நிலுவையில் நிற்கிதான். அது போலீசார் தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. இடையில அவங்கள எஃப்ஐஆர் தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்கு மோசடி. பல இது வேலை வாங்கி தருவதாக கள்ளிக்குடி திருமங்கலம் இதெல்லாம் பல்வேறு கிட்ட அப்பாவி மக்கள்கிட்ட வேலை வாங்கி தருவ சொல்லி நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க. இதனால இந்த போலீசார் தரப்புல என்ன சொல்றாங்க, இதுல மோசடி பண்ணவங்க யாரா இருந்தாலும் சரி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க போலீசார். பாய். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் ஒரு நல்ல வீடியோல. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். பாய்.